இது ஒரு காதல் விழிப்புணர்வு படம். இது வேற வேற ரூட்டு தெரிஞ்சு போச்சு எனக்கு. நம்ம சோழ ஆறுமுகம் எங்கேயோ ரூட்டுக்கு வராரு, சமுதாயத்துக்கு நல்ல விஷயத்தை சொல்ல வராரு. அப்பெல்லாம் லவ் ஸ்டோரி லவ் படத்துக்கு ஒன்று போடுவாங்கன்னா இது காதலர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம் போடுவாங்க. இது பெற்றவர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம். கரெக்டாக சொல்றது ஆகு ரியலை பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுட்டு பேசியிருக்கேன். ஏன்னா இப்போ காதல் வேற மாதிரி இருக்கு. எல்லாரும் சிலருக்கு ஜாதி மதம் மொழி ஏழை பணக்காரன் இது எதுவுமே இல்லாமல் லவ் பண்ணாம எதையும் பார்க்காம அதுதான் புரிஞ்சமான லவ், அதுதான் தெய்வீகமான லவ். எங்க இந்த ஜாதி பொண்ணத்தான் லவ் பண்ணணும், அதுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு இருக்கு பார்த்து லவ் பண்ணா அது புனிதம் இல்லை, அது சாக்கடை. அதை அடையாளம் காணணும். ஒரு பொண்ணுகிட்ட மனசை பறிவெடுத்து லவ் பண்ணணும். கண்டதும் காதல் அது லவ். ஒரு பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தி லவ்ங்கிற பேர்ல ஏமாத்தி அவளை லவ் பண்ணான்னா அவனை விட கொடூரமானவன் ஒரு மிருகம் யாருமே இல்லை. அங்கேதான் இங்க நிறைய பெண்கள் இங்க ஏமாந்து போறாங்க. அதனால சொன்னேன் இது வந்து ஒரு காதல் விழிப்புணர்வு படம், பெண்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய படம். இது இங்கேதான் சமீபத்தில் நம்ம மோகன்ஜி அந்த புரட்சி ஆரம்பிச்சு நினைக்கிறேன். நாம என்ன சொல்றோம், யாருமே லவ் பண்ணக்கூடாது சொன்னதான் சார் தப்பு. அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாமல் சமூகத்தை லவ் பண்ணணும் இதெல்லாம் சொன்னாதான் நம்ம கொஞ்சம் பழமில்லைன்னு அர்த்தம். நம்ம அப்படி சொல்லையே. ஜாதி பார்க்காம லவ் பண்ற ராஸ்கல் வரும். நம்ம ஜாதி பார்க்காத, மதத்தை பார்க்காத, லவ்ல ஒரு அன்பு தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. குறி வச்சு லவ் போட்டுக்காத மீன் அது தூண்டில் போட்டு பிடிக்கிறதுக்கு காதல். இதுல நிறைய பெண்கள் வந்து ஒரு காதலை ஃபுல்லா லவ் பண்ணி அப்பா அம்மாலாம் தூக்கி போட்டு லவ்ல போயிடறாங்க. அது தப்பு சொல்ல, அவன் கரெக்டா தான் ஓகே. அந்த காதலன் கரெக்டான ஆளா இருந்தா உண்மையான லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா பிரச்சனை இல்லை. மாவனே நீ இந்த பொண்ணை ஏமாத்திருந்தேன்னா தப்பு. அதை சொல்றதுதான் இந்த காடு வெட்டி. இது காடு வெட்டில இது பலர் வெட்டிடும். பலர் என்னன்னா பலரோட அந்த கெட்ட எண்ணங்களை வெட்டி போட்டும். எப்படி மலையூர் மோட்டனுக்கு அப்புறம் தியாகராஜன் பிரிகிறவோ, சீவலூர் பாண்டிக்கு அப்புறம் எப்படி நெப்போலியன் பிரிகிறவோ, இந்த காடு வெட்டிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஹீரோ. என்னை பற்றி இந்த மாதிரி ஆட்கள் தான் ஒரு மார்க்கெட்டுக்குள்ள ஹீரோ வரணும். அப்படி வரும்போது தான் இந்த மாதிரி கதைகள் வரும். இந்த வியாபாரத்துக்காகவே ஹீரோ இருந்தாங்கன்னா அது கமர்ஷியலா வெட்டு குத்து துப்பாக்கி சூடு இப்படிதான் போயிட்டு இருக்கும். யார் ஒன்னொரு புறம் படம் எடுக்கிறது, யார் சமுதாயத்துக்கு யார் படம் எடுக்கிறது? இந்த மாதிரி கதையை யாராவது ஒத்துக்குவாங்களா? அப்ப இந்த மாதிரி கதையை ஒத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா நம்ம ஆர்கே சுரேஷ் ஆள் வந்து தான் ஒத்துக்க முடியும். காடு வெட்டி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இயக்குனர் அடுத்து நிறைய படங்கள் உடனே படம் கமிட் ஆகி நீங்க டக்குன்னு வேற மாதிரி மாறிடாம இதே மாதிரி மக்களுக்கு கருத்து படமா எடுங்க. இந்த குடிசுக்கு பெரிய லாபம் கிடைச்சு இதே மாதிரி அவங்க படத்தை தொடர்ந்து எடுக்கணும். இந்த டீமுக்கு எனக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.